ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு என்கோர் ஃபோட்டோஷாப். நான் தான் உங்கள் ஜெயபாரத். என்னுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. என்னோடய சேனலில் ஃபோட்டோஷாப், illustrator, InDesign, Corel, ஃப்ளாஷ் நம்ம டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். தயவுசே சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கிராஃபிக் டிசைன் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால், டுட்டோரியல் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை க்ளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நான் இப்போ தான் பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்தேன். அதை பற்றின என்னுடைய தாட்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பீஸ்ட் படம்ன்ட்டு 2 வருஷமாக ரொம்ப எப்படி விவேகத்துக்கு ஒரு இது வந்ததோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருந்தது பீஸ்ட்ன்ற அந்த பேரை வச்சு. அதுவும் நெல்சன் ஒரு காமெடியாக ஒரு படத்தை கொண்டு போகிறவர். இந்த படத்தை எப்படி விஜய் சாரை வச்சு எப்படி படம் கொண்டு போவார்ன்ற ஒரு ஹைப்லேயே இருந்தது. அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணாரா இல்லையான்றது பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்லர்லேயே நமக்கு காமிச்சிட்டாங்க. ஒரு மாலை ஹைஜாக்கிங் தான் இந்த படம்ட்டு. இந்த மாலில் சிக்கிட்டு இருக்கிற ஹாஸ்டேஜஸை எப்படி விஜய் மீட்கிறான்றது தான் கதையே. அதுதான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தை இந்த கதை ரசிகர்கள் பூர்த்தி செஞ்சதா, ஜென்ரல் ஆடியன்ஸை பூர்த்தி செஞ்சதுன்னு தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எடுத்த உடனே விஜய் சாரோடைய இன்ட்ரடக்ஷன் பக்கா மாசாக இருந்தது. அந்த பலூன் இதில் இருந்தது. அப்புறம் அந்த ஆக்ஷன் ஃபைட் சீன் எல்லாமே சொல்லலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், விஜய் சாரோட ப்ரெசன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருந்தது. சினிமா அந்த கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. குறிப்பாக சொன்னோன்னா அந்த பழமத்திய பீப்பு அந்த சாங்கில் விஜய் சார் கொளுத்திட்டார். டான்ஸில் பக்கா மாசாக இருந்தது. அந்த பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்ற அந்த ஏற்கனவே நிறைய படத்துலலாம் கேட்டதை, இப்போ அஜித்னா உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா மாதிரி டைலாக்ஸ்னால் ஒரே டைலாக்ஸ் தான் ரிப்பீட் ஆன மாதிரியே இருந்தது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இப்போ இது ஒரே டைலாக்ஸ் தான் ரிப்பீட் நெல்சன் அப்படியே காப்பி அடித்து வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு அந்த படத்தில். அடுத்தது இந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாம் அந்த கோடாலி எடுத்துகிட்டு வெட்டி தலை தனியாக துண்டாக போகிறது, இந்த இதெல்லாம் செம்மையாக இருந்தது மாசா. நெல்சன் இந்த கோலமாவுக்குள்ள அவர்கிட்ட இந்த க்ரீவை அப்படியே தூக்கி போட்டு இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தில் வேஸ்ட்டாக வந்தது ஹீரோயின் ஃபஸ்ட்டு சொல்லலாம். அப்புறம் யோகி பாபு, அப்புறம் ரெட் கிங்ஸ்லி, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க. ஈடிவி கணேஷ் செக்யூரிட்டி ஹெட்டாக வராரு. இதில் இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஹெட்டாக வராரு. அவர்கிட்ட விஜய் எப்படி சேர்றாரு அப்படின்றத பார்ப்போம். அவர் அங்கே போக்லேயோ காஷ்மீர் அந்த இடத்துல இருந்த ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்தப்போ அங்கே ஒரு தவறுதலாக அங்கே தீவிரவாதியை பிடிக்கும்போது உமர் ஃபருக் அப்துல்லாவா அவர் தீவிரவாதியை பிடிக்க போகும்போது அங்கே ஒரு சிறுமி தவறுதல இறந்துடுறாங்க. அந்த மன உளைச்சலில் அவர் அங்கேருந்து வந்துடுறாரு அந்த இதுலேருந்து. அதுக்கப்புறம் அவர் டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் அவர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு போகிறேன், அங்கே போனால் அவங்க அந்த அழகான பெண்கள்லாம் இருப்பாங்க, அதை பார்த்துட்டு உன்னோடைய மைண்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே தான் கூப்பிட்டு போகும்போது ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு வாண்டடாக ஹீரோகிட்ட பேசுகிறாங்க. பேசி இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எடுத்த உடனே இந்த நான் பார்த்துக்கிற பையன் எனக்கு பிடிக்கல, அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பழைய படங்களை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தீவிரவாதி ஹைஜாக்கிங் படம் இருந்தால் கொஞ்சம் ஆக்ஷனாக ஒரு இதுவாக கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் காமெடி இதுதான் கழிப்பீங்க, சரி ஓகே. ஆனால் காமெடி கூட இல்லையே அந்த படத்தில். ஏதோ விடிவி கணேஷ் கொஞ்சம் டைலாக் பேஸ்ட் காமெடிஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்றபடி விஜய் சாரோட டான்ஸ் ஆகட்டும், அவருடைய மாஸ் ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் இருக்குது. மாஸு அந்த லுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த வகையில் படம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் ஃபைட் சீன்ஸில் எந்த ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு லாஜிக் இல்லாத மாதிரி தோணுன சீன் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த விஜய் சார் தானாக சரண்டர் ஆகிடுவார் இல்லையா, தீவிரவாதிகள்கிட்ட கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டுட்ட பிறகு இந்த ரெட் பாக்ஸ் கதை வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு
தீவிரவாதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே அதுவே ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு போல இருக்குது அந்த தீவிரவாதிகிட்ட கதை சொல்கிறதே. ரெட் பாக்ஸ் உன்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குன்றது. ஒரு தீவிரவாதினா இந்த அர்ஜுன் படத்தில் நினச்சி விஜயகுமார் படத்தில் இந்த ஒரு ஆக்ஷன் இதுவே இல்லை. விஜய் சாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற பேரில் அந்த தீவிரவாதிங்க வந்து அவங்களும் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றி சுற்றி வந்து நின்றுட்டு விஜய் சார்கிட்ட உத வாங்கிட்டு கத்தி குத்து வாங்கிட்டு போய் சேர்ந்துடுறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனைஸ் இதுவே இல்லை கிடையாது இந்த படத்தில். முக்கியமாக அந்த தீவிரவாதிங்க எதுக்கு ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபருக் அப்துல்லான்ற அந்த குள்ள மனுஷனை இது காப்பாற்றுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க, ஹைஜாக் பண்ணுறாங்க. அதில் நல்லா இந்த கதையில் விஜய் சாரை வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் படமும் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நெல்சன் வேஸ்ட் பண்ணாருன்னு தெரியலன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ஃபைட் சீன்ஸ்லலாம் அந்த ஸ்கேட்டிங் வீல் இது போட்டுட்டு ஃபைட் சீன்ஸ்லாம் மாஸாக இருந்தது தான். ஆனால் தீவிரவாதிகள்கிட்ட துப்பாக்கி இருக்கும், பாம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவர் வெறும் கையோட சண்டை போடுறாருன்ட்டு தீவிரவாதிகளும் வேணும்னே வந்து வெறும் கையோட தானே நான் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸில் சீலிங்க்கு மேலே வந்து பாம் வைக்கும்போது அவங்கள்ட்ட ஹீரோக்கிட்ட இப்படி பாம்ஸ் எல்லாம் வந்தது, அந்த இதெல்லாம் லாஜிக் இல்லாமல் இருந்தது. அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இர்லாஜிக்கல். எப்படின்னா அனியனில் விக்ரம் சொல்வார்ல கரண்ட் irrelevant டு த கரண்ட் சிச்சுவேஷன், அந்த மாதிரியே ஒரு இதுவாக இருந்தது. அங்கே அந்த ஹைஜாக்கிங் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆள் காணாமல் போயிடுறாரு. ஸ்ட்ரைட்டாக இங்கே காமிக்கிறாங்க தீவிரவாதிங்க இருக்கிற அந்த இடத்துல தீவிரவாதிங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தேடுறாங்களாம் அவரை. இங்கே இருக்கிறாங்கன்னு டீட்டெயில்ஸ் அவர் தெரிஞ்சிடுச்சான் தீவிரவாதிக்கு. வேண்டாம் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டு வெறும் கத்தியை வச்சுக்கிட்டு இத்தனை தீவிரவாதிங்க, அதுவும் இது நார்மல் ரிவால்வர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, AK-47 அத்தனை பேர் சுடுறாங்கன்னா ஒரு இதுக்குன்னு படாமல் கத்தி குத்து மட்டும் வாங்கிட்டு எல்லாரும் செத்துடுறாங்கன்னா அதுவும் ஒரு நாலேஜுக்கு. அப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட்டை எடுக்கிறது எப்படி எடுக்க முடியும், உடனே எடுக்க முடியாது யாராலையும். அதுக்கான ரா ஏஜென்ட்ஸ்க்கெலாம் அவங்களாம் ஓட்ட தெரியுமா, அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் எடுத்துகிட்டு அதெல்லாம் ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூட முடியாது. அதை எடுத்துகிட்டு இன்னொரு எதிரி நாட்டுக்குள்ளே போய் லேண்ட் பண்ணி தீவிரவாதிங்க இருக்கிற இடத்துக்குள்ளேயே லேண்ட் பண்ணி அவங்கள அழிக்கிறாங்க. அது இல்லாமல் எதிரி நாட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸ் எதுவுமே இருக்காதா என்னன்னே தெரியல. அதில் என்ன ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த செல்வராகன் தான் இந்த படத்துக்கோட இதுவே. ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹைப் கொடுக்குதுன்னா இந்த பக்கம் செல்வராகவன் அவர் எதுக்கு பண்ணுறான்னு அவர் அந்த மினிஸ்டராக வர அந்த கேரக்டருக்கு இது வந்து அவரே வந்து செல்வராகனே வந்து அவன் இப்படி பண்ணிவிடுவான், அவன் அப்படி பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு ஓவர் ஹைப் கொடுத்துக்கிட்டே படத்தை எப்படி விவேகத்தில் சொன்னாங்களோ வில்லனே வந்து ஹீரோ ஹைப் கொடுத்து இது பண்ணுறாங்கன்ட்டு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும். நெல்சன் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருந்துருக்கலாம். ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் கதையை வச்சுக்கிட்டு அதை எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சுருக்காருன்னு தான் என்னோடய தாட்டு. அதுக்கப்புறம் வந்து தீவிரவாதிங்க விஜயை பிடிக்க போகும்போது அப்படியே ஃபுல் ஆர்ம்டு சூட் மாதிரி போட்டு போகிறாங்க. அது எப்படி இதுன்னு தெரியல. இன்னும் மிலிட்ரிக்காரங்க மாதிரி ஃபுல் ஆர்ம்டு சூட் சரி அவங்க போட்டாங்கன்னே வச்சுக்கலாம். இருக்கிறது அங்கே ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர்னே வச்சுக்கோங்களேன். 10 பேர் வச்சுக்கிட்டு AK-47 மிஷின் கன் வச்சுக்கிட்டு சுட்டு இது பண்ணுறாங்க. அங்கே வெறும் கேடைய மாதிரி வச்சுக்கிட்டு அப்பப்போ டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சுட்டுட்டு முடிக்கிறாங்களாம். ஒரு புல்லட் கூட அவர் மேலே படலையா. இத்தனைக்கும் அவர் பாடி அந்த இது வெறும் நார்மல் ஷர்ட் பண்ணிட்டு தான் போட்டுக்காரு. ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட கிடையாது. ஒரு புல்லட் படலை, ஒரு கத்தி படலை, என்ன எதுன்னு ஒரு லாஜிக்குமே இல்லை. கொஞ்சமாச்சும் அவர் படத்தை எடுத்துகிட்டா பார்த்துருந்துருக்கணும் போல இருக்குது. அப்போ எடுத்துட்டும் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. இல்லை அங்கே ப்ரொடக்ஷன் டீமை சொல்கிறதா இவருக்கு டைம் கொடுக்கலையா, இல்லை இவர் மேலே தப்பா, விஜய்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கதையில் கவனம் செலுத்தாம விட்டாரா ஸ்க்ரீன் பிளேயில், ஒன்றுமே தெரியல. மொத்தத்தில் இந்த படம் ஓரளவு சுமார் தான், 1 டைம் வாட்சபிள் தான் பார்க்கலாம்.
அது கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப எப்படா முடியுன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஸோ இதுதான் என்னுடைய தாட்டு. உங்களுடைய விருப்பம் என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே 4 நாள் ஆகிடுச்சு. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இதுக்கான கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நான் பார்த்துருவேன்னா அதுக்கான கமெண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொன்னேன். இது ரிவ்யூ கிடையாது, என்னுடைய தாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.